ஹாய் கைஸ், திஸ் இஸ் ரெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வீமின் குக்கோட பிஎல் ஐ லவ் யூ டூ. எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் ரொம்ப காண்டில் இருக்கீங்க என் மேலே. ஏன்னா நான் ஜி குக் வீமின் மட்டும்தான் போடுறேன்னு சொன்னேன், டே குக் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ஒரு 10 ப்ளீஸ் கிட்டே இருக்கும் போல் அவங்க டே குக்குக்கு 1 ஷாட் கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்கள வச்சு 1 ஷாட் எனக்கு கதையே வரல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வீமின் குக்குக்கு போட்டுட்டேன். சாரி ரொம்ப ரொம்ப சாரி. ஆனால் அவ்வளோ சீன்ஸ் வராது, ஓகேங்களா? ஜி குக் தான் நிறைய வரும். ஐம் சாரி. நான் வீமின் ஜி குக்குக்கு ட்ரை பண்ணேன். இந்த ஸ்டோரி அவ்வளவோ வீமின் ஜி குக்குக்கு செட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் டே குக்கு கொண்டு வந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. அவங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணிக்கிறதுனால தான் நான் இதில் டே குக்கை சேர்த்தேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சாரி. இதுக்கு மேலே நான் டே குக் போட மாட்டேன். உங்களுக்கு ஜி குக் வீமின் தான் பிடிச்சிருக்கு, ஸோ நான் ஜி குக் வீமின் மட்டும் போடுவேன், டே குக் போட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியை நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஏன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி சாங்கிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுருந்தேன், டிலேட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு தான் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் டிலேட் ஆச்சு. எப்படி டிலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். 2.5 hours ஆச்சு. அதை அந்த ஸ்டோரி மட்டுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 4 hours ஆச்சு. அது ஃபுல்லாக அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டோரியே வேணாம், இதோட மூட்டை கட்டிட்டு வேறு ஏதாவது எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறமேட்டு பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்டோரி தானே டிலேட் ஆச்சு, இப்போ இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், அதை விட சூப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த கதையை நான் திருப்பி கண்டினியூ பண்ணேன். இல்லைன்னா சத்தியமாக நான் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே மூட்டை கட்டிட்டு வேணாடா இந்த ஸ்டோரியை, நம்ம ஜி குக்குக்கே வேறு ஏதாவது எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் பண்ணி வீமின் குக் கேட்டாங்க. நான் போன வாட்டி பட்ட ஜி குக்லேயும் அவங்க வீமின் குக் தான் கேட்டாங்க. ஸோ அந்த இதுலேயே நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் வீமின் குக் 1 ஷாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் வீமின் குக் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறுபடியும் கேட்குறேன், அகைன் சாரி. ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன், அப்படியே வலின்னு வலிச்சிட்டு இதுவே 2 minutesக்கு மேலே போகுது. சரி, ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். போன பார்ட் இதில் முடிச்சிருக்கேன்னா ஜிமின் டேம் அப்படியே கதவை திறந்து பார்க்குறாங்க. ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ ஜெகே தான், ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு லேப்ஸை படுக்க வச்சுருக்காரு. ஜிமினை தட்டிகிட்டே இருக்காங்க. ஜிமின் எழுந்துக்க மாதிரி இல்லை. அப்படியே ஜிமினோட நெக்கை ஹெட்டெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ சூடாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினை தூக்குறாங்க. தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஜிமின் அப்படியே படுத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த டாக்டர்ஸ் தான் ரொம்ப ஃபீவராக இருக்குது, இவரை யார் பார்த்துக்கிறது, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய சாப்பிட கொடுங்க, சுத்தமாக உடம்புல சத்தே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்கார், மலையில் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது. இவருக்கு நல்லா சாப்பிட கொடுங்க, இவர் சாப்பிட்டு என்னவோ ஒரு 2 days இருக்கும் போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி டாக்டர், தேங்க்யூ அப்படின்றாங்க. உங்களுக்கு வேணும்னா இப்போ நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம், இவரை பிரச்சனை கிடையாது, ஃபீவர் தான், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தை குறைஞ்சிரும், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிக்கி தான் போய் ஜிமின் பக்கத்தை உட்காந்து உட்காடுறாங்க. ஜிமின் தான் போய் படுத்திகிட்டே இருக்காரு. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூப்பிட்டான் அப்படின்னு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிகேயோட கையை பிடிக்கிறாங்க. அவர் டியர்ஸை தொடச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கையை பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு ஜிகேயோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. என்ன டாக்டர்னா உனக்கு பெரிய கொம்பா முளைச்சிருக்கு, அவனை பாருன்னு தானே சொல்கிறேன், பாவம் என் பையன், அங்கே பாரு உடம்பு வயிற்று வெளில துடிச்சிட்டு இருக்கான். டாக்டர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க டாக்டர், அவன் நடிக்கிறான் டாக்டர், நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம், ஸோ அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். என் பையன் வயிற்று வெளியில் துடிச்சிட்ருக்கான், நீ இப்படியா பேசுகிற அப்படின்றாங்க. இப்போ அந்த டாக்டர் தான், சார் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆமாம், உங்கள் டீனை கூப்பிட்டுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்,
சார் அவன் நடிக்கிறான் சார் அப்படின்னு. திருப்பி என் பையனை பார்த்து நடிக்கிறான்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை எடுத்து தூக்கி போடுறாங்க. அது கரெக்டாக ஜிம்மின் மேலே தான் படம் எடுது. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பொருள் எல்லாமே ஜேகே மேலே தான் விழுது. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க லைட்டாக. ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நகர்ந்து வராங்க. இப்போ ஜிம்மின் தான் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் உனக்கு பரவாயில்ல பொண்ணு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன பண்ணுறீங்க? என்ன எப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்த? நான் டோரை லாக் பண்ணி தானே வச்சுருந்தேன். அது சொல்லு. வீட்டில் இருந்து எகிரி குச்சி வந்தேன். அட பாவி அப்படின்றாங்க. சரி அம்மா அப்பா எங்கே? வீட்டில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. அவங்க ஒரு ட்ரிப் விஷயமா வெளியே போயிருக்காங்க. என்னது ட்ரிப் விஷயமா வெளியே போயிருக்காங்களா? அவங்க எப்போ வெளியே போனாலும் எங்கள் வீட்டில் தானே ஒன்று விட்டு போவாங்க. இப்போ என்ன நீ தனியாக இருக்க வீட்டில்? அது அவங்க வர சொன்னாங்க. பரவாயில்ல நான் என் வீட்டில் இருந்துக்கிறேன். என்னாச்சு ஜிம்மின் உனக்கு? 3 டேஸாக காலேஜும் வரல, இப்போ பார்த்தா இவ்வளோ ஃபீவராக இருக்குது, என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தொட வராங்க. ஜிம்மின் தான் போதும் விடு அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கு தான் எப்போ போனாங்க? அன்றைக்கி காலேஜ் விட்டு நான் வந்தோடனே அப்பயே கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ 3 டேஸாக வீட்டில் தனியாக தான் இருந்தியா? அப்படின்றாங்க. சரி ஏன் சாப்பிடல? இல்லை அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிட்டேனே அப்படின்றாங்க. நடிக்காத, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் ஜேகே நீங்கள் கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் இரு அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்காது, எனக்கு தெரியும். அதனால தான் நீ 3 நாளாக ஃபீவர் இருந்து கூட வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வா இங்கேருந்து போகலாம் அப்படின்றாங்க. நான் போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. என்ன உனக்கு பைத்தியமா? இவ்வளோ ஃபீவராக இருக்குது, என்னை போய் வீட்டுக்கு போக சொல்ல, என்னால் போக முடியாது. ஜேகே என்னை நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முறை தான் இப்போ ஜிம்மின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்ட எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் சரி ஓகே. அம்மா என்னை எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்த? அது எப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டேன். அது தூக்கிட்டு வந்தேன். என்னது தூக்கிட்டு வந்தியா? இப்போ எல்லாருமே நீ தூக்கிட்டு வரதை பார்த்தாங்களே. தூக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினா தூக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஐயா சும்மா என்னன்ட்டு அட வாயை மூடு, உடம்பு தானே சரியில்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை பிடிக்கிறாங்க. ஜிம்மின் தான் பரவாயில்ல நான் நடந்து வரேன் அப்படின்றாங்க. இப்போ நான் என் கையை பிடிக்கலைன்னா எப்படி தூக்கிட்டு வந்தோம் அப்படியே தூக்கிட்டு போவோம் அப்படின்ட்டாங்க. சரி நான் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கோட கையை பிடிச்சிட்டு வராங்க. இப்போ கேப் வருது. இப்போ ஜிக்கு தான் உள்ளே போ அப்படின்றாங்க. ஜிம்மின் தான் அப்படியே உள்ளே போய் உட்காடுறாங்க. பக்கத்தில் ஜிக்கு உட்காடுறாரு. இப்போ ஜிக்கி தான் ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எதுக்கு என் வீட்டு அட்ரஸை கொடுக்குற? நீ வீட்டுக்கு போகலையா? உன் அட்ரஸ்க்கு சார் நீங்கள் இந்த அட்ரஸ் போங்க. இல்லை நீங்கள் அதுக்கே போங்க. ஜிம்மின் உனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வீட்டுக்கு போக சொல்கிற? இல்லை நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் போவேன். ஜிக்கே விளையாடாத ஜிக்கே, நானே பார்த்துக்கிறேன் ஜிக்கே அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் தான் ஜிம்மின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே வராங்க. ஜிம்மின் தான் அப்படியே ஜிக்கே அந்த விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டே வராங்க. ஜிம்மின் தான் அப்படியே ஜிகேயோட ஷோல்டர்ஸ் ஆகிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மின் தான் அப்படியே ஜிகேயோட ஷோல்டர்ஸ் சாஞ்சு தூங்கிட்டே வராங்க. இப்போ ஜிகே தான் எப்படி தூங்குது பார் குழந்த மாதிரி, ஆனால் வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினை அவர் ஷோல்டரில் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ கரெக்டாக வீட்டான தான் நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிம்மின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் தான் அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிக்கே தான் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை தூக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே தூக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கார். தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த கதவெல்லாம் திறக்கிறாங்க. திறந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ அம்மா
ஏய் சிக்கே நாயே எங்கடா இருக்க? மிட் நைட் அடிச்சு எங்கே இருக்க நீ? அம்மா அது வந்து ஜிமினுக்கு ஃபீவர். ஜிமினுக்கு ஃபீவரா? எங்கே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியதானே? அது இல்லைம்மா, நான் இன்னைக்கு ஜிமின் கூட இருக்கேம்மா அப்படின்றாங்க. அவனை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. நல்லா பார்த்துக்கோடா அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா இல்லை? இல்லை, அவங்க அம்மாவும் அப்பாவும் ட்ரிப்புக்கு போயிருக்காங்கம்மா, பிஸ்னஸ் விஷயமா. எப்பயுமே நம்ம வீட்டை தானே விட்டு போவாங்க, இந்த வாட்டி என்னாச்சு தெரியலம்மா. அவன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்துச்சான், ஸோ அதனால். ஸோ நீங்கள் விடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையில் நாங்கள் இருப்பேன். நீ ஒன்றும் காலையிலலாம் வர தேவையில்லை. ஜிமினுக்கு நல்லா பார்த்துக்கோ. ஃபீவர் குறைஞ்சிட்டக்கப்புறம் நீ 4 மணிக்கு வந்தால் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான், என்னோட ஜிமின் மேலே ரொம்ப கேரிங் தான். ஆமாடா, ஜிமின் தான்டா என்னோட பெஸ்ட்டு பையன், நீயும் இருக்கே அப்படின்றாங்க. சரி சரி ஓட்டுனது போதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கி தான், சரிம்மா வச்சிடுறேன், நல்லபடியாக பார்த்துக்கோ அவனை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பார்த்தியா, எங்கள் அம்மா என்னை விட உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஜிம்மினோட கிளாத்ஸை பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ கீழே போகிறாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா சொல்லுடா என்ன? அம்மா இந்த உடம்பு சரியில்லாதவங்களாம் என்ன கொடுக்கணும்? ஜிக்கி உனக்கு சுத்தமாக அறிவே இல்லை ஜிக்கி, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கூட உனக்கு தெரியலையா? மா சொல்லுமா, சொன்னால் சொல்லணும், என்ன கத்தினுக்கிற? நல்லா கேட்பேன். சரி கஞ்சி வச்சு கொடு. அது எப்படி வைக்கிறது? கஞ்சி வைக்க தெரியாதா? தெரியாதுமா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா அதை அப்படியே ரெசிபியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே. அதோட விட்டுறாத, ஒரு ஈரோ துணி எடுத்து அவங்க உடம்பு ஃபுல்லாக துடைச்சி விடு அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுக்கிறேன். சரிம்மா வச்சிடறேன், வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே கால் பண்ணுறா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ரெசிபியெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வராங்க. அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. ஜிமின் தான் அப்படியே படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிகே தான், ஜிமின் ஜிமின் என்னம்மா 5 மினிட்ஸ்? நான் ஜிகே. சரிடா மச்சான், ஒரு 5 நிமிஷம். என்னது ஜிகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன ஜிகே பண்ணுறேன் இங்கே, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இன்னைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். என்னது இங்கே ஸ்டே பண்ண போறியா? உனக்கு ஃபீவர், நீ கூப்பிட்டாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது, ஸோ நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். சிக்கி இதெல்லாம் ஓவர், நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ போ அப்படின்றாங்க. வாயில் அடிப்பேன், ஒழுங்க மாதிரி தான் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், சிக்கி வேணாம் சிக்கி அப்படின்றாங்க. சாப்பிடுடா அப்படின்றாங்க. இப்போ சிக்கி இதை பார்த்தேன். சிக்கி வேணாம் சிக்கி, இதெல்லாம் மனுஷன் தின்ன வேணாம், நீ தின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், சிக்கி வேணாம் சிக்கி அப்படின்றாங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் ஊடி விட்டுட்டு இருக்காரு. ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டுனே போதும்டா அப்படின்றாங்க. இந்த போதுன்ற கதையே கிடையாது, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கி போதும் சிக்கி அப்படின்றாங்க. இப்போ சிக்கி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிந்தா இந்த டேப்லெட்டை போடு அப்படின்றாங்க. சிக்கி டேப்லெட்டா? என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்றாங்க. தெரியும்டா எனக்கு, உனக்கு டேப்லெட்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மாதிரியாக சாப்பிடு அப்படின்றாங்க. ஜிகே வேணா ஜிகே, அப்புறம் நான் கொலைக்காரன மாதிரி இருவேன், நீ கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, இதை சாப்பிட்டு என்னை கொலை பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் ஜிகே வேணா ஜிகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. நீ போடல அவ்வளோதான், நீ ஜிகே வேணா ஜிகே அப்படின்றாங்க. சரி இந்த தண்ணியாவது குடி அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் வேணா அப்படின்றாங்க. தண்ணியை குடிறா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே தண்ணியை குடிக்கிறாங்க. ஜிகே தான் அப்படியே பிடிச்சி ஜிமினோட வாயிலே அழுத்திடுறாங்க. ஜிமின் தான் ஜிகே அப்படின்றாங்க. முழுங்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே முழுங்குறாங்க. முழுங்கிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா எனக்கு கொலை பண்ணுற, இப்படி டேப்லெட் பண்ணானே விட மாட்டியா? டேப்லெட் போடலாம் எப்படி உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான், சரி போய் படு அப்படின்றாங்க. என்னது படுக்கவா? நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹாலில் படுத்துக்கிறேன். சரி ஹால்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே படிக்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் அந்த துணியை வச்சு அப்படியே ஜிமினை துடைச்சி விட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் கண்ணில் அப்படியே தீய வந்துட்டுருக்கு. இப்போ ஜிகே தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துடைச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஜிமினோட கையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. ஜிமினோட கையெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ஜிகே தான், என்ன எவ்வளோ நேரம் சூடாக இருந்துச்சு இப்போ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ஜிகே தான் அவரோட கையை நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்துறாங்க. அப்படியே குளிர்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு 2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போத்துறாங்க. அப்போ கூட சரியாகலை.
இப்போ ஜிமின் தான் அப்படி குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் போய் படுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகே பக்கத்தில் திரும்புகிறாங்க. ஜேகே பக்கத்தில் திரும்பி ஜேகே அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே பேக் பண்ணுறாங்க. ஜேகேவும் ஜிமின் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்து தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜேகே தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜேகேவோட ஃபேஸு ஜிமினோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே கண்ணை மறைஞ்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹெட்டில் கை வைக்கிறாங்க. ஃபீவர் போயிடுச்சா? போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து எழுந்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் நீ என்ன பண்ணுறீங்க? அதுவும் என்ன ஹக் பண்ணிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ குளிரில் நடிக்கிட்டு இருந்தா அதனால் வந்து தான் உன் பக்கத்தில் படுத்த, நீ ஒன்றும் தப்பாக நினைக்காதுன்னு அப்படின்றாங்க. சரி இருந்தாலும்னா நீ தான் என்ன ஹக் பண்ணிட்டு தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றாங்க. என்னடா? இல்லை நீ கிளம்பு, இதுக்கு மேலே நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஃபீவரும் கம்மியாக தான் இருக்குது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிமின் விளாட்றியா? நான் உங்கள் அம்மா வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஜேகே தயவு செஞ்சு கிளம்பு, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமின் என்ன விளாட்றியா? ஜேகே என்ன ஜேகே நீ என்கிட்ட தேங்க்ஸ் சாரியே சொன்னது கிடையாது ஜிமின், உனக்கு நல்லா தெரியும் எனக்கு தேங்க்ஸு சாரி வெல்கம் இந்த எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நீ என்கிட்ட சொன்னால் சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே அது வந்து நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. ஜிமின் திருப்பி தேங்க்ஸ் சொன்னதை அப்படியே சிவிலும் வச்சுருவேன். சரி நீ கிளம்பலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் சரி உடம்ப பார்த்துக்கோ, நாளைக்கு காலேஜ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின், சரி போ அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அந்த இடத்த கிளம்பிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே ஜிமின் தான் அந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் நான் வந்துட்டேன், என்னாச்சு எதுக்கு இப்படி ஹக் பண்ணுறேன்? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்றாங்க. எதுக்கு? பின்ன என்கிட்ட பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, அந்த ஜேகே நாயும் போயிட்டே பக்கத்தில் உட்காந்துக்குச்சு அப்படின்றாங்க. ஓ என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? ரொம்ப மிஸ் பண்ணேன், இனிமேல் லீவ் போடாதடா அப்படின்றாங்க. நான் எதுக்கு லீவ் போட போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அதனால தான் நான் லீவ் போட்டேன், இதுக்கு மேலே லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ காயும் ஜிமின் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் வராரு. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கில் கை வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவர் கையை நிப்பட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துக்கிறாங்க. இப்போ காயை பார்த்து லீனாவை பார்த்தியா? நான் பார்க்கலையே, செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகிறாங்க. ஜேகே கொஞ்சம் நகரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பிரேக் டைம் தான் ஜிமின் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் சொல்லு டே ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே பக்கத்தில் ஜிகே வந்துக்கிறாங்க. டே என்ன பண்ணுறீங்க? இல்லை ஜிமின் தான் என்னாச்சு அவனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா கேட்டேன். சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனேன். அவன் எப்பயுமே இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டானே அப்படின்றாங்க. தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஈவினிங் தான் அதே காம்பவுண்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினும் காயை உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் கைப்பட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட ஷோல்டர் வந்து கை எடுக்கிறாங்க. என்னாச்சு? வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? நான் எப்பயும் போடுறதானே, அடிபட்டிருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஷோல்டர் கை வைக்கிறாங்க.
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா பார்த்த மனுஷனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசாமல் இடம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே காய்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் எதுக்குடா நான் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. நீ பண்ணல, நான் எப்போ பண்ணேன்? டீ கூட பேசும்போது ஜிமின் அவாய்ட் பண்ணல, ஜிமின் கிட்டே பேசலை, எப்பயும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே போவீங்க, நீ அவாய்ட் பண்ணல, அதனால தான் இப்போ அவன் பண்ணுறான். ஏய் ஆனால் நான் எதுவுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் காரிடாரில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஏய் ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினை வந்து அப்படியே அந்த வாலில் பின் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகே என்ன பண்ணுற ஜேகே, என்னாச்சு, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? நான் ஒன்றும் ஒன்று அவாய்ட்லாம் பண்ணலே அப்படின்றாங்க. ஏய் எனக்கு கிளியராக தெரியுது நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நான் வந்தால் நீ பாட்டு நீ எரிஞ்சு போயிடுற, அப்படிலாம் இல்லை ஜேகே அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு இருந்து போனேன்? நான் காய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இருந்து போனேன்? அது நான் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நான் ஷோல்டரில் கை போடும்போது அப்படின்றாங்க. அது நான் சொன்னல அப்படி ஷோல்டரில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எங்கடா அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட சேர்த்து நோத்தி காமிக்கிறாங்க. எங்கே அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்குறான். ஜிக்கி என்ன பண்ணுற ஜிக்கி அப்படின்றாங்க. எங்கே அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மி ஷோல்டரில் ட்ரெஸ்ஸை நகர்த்தி காமிக்கிறாங்க. அடிபட்டுருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிக்கி என்ன ஜிக்கி பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் அவாய்ட்லாம் பண்ணலை அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, நான் வந்தால் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு சாரி தேங்க்ஸ் வெல்கம் இதெல்லாம் சொன்னால் சுத்தமாக பிடிக்காதுன்னு, அப்புறம் எதுக்குடா சொல்கிறேன், எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஜிக்கி கத்தாத ஜிக்கி அப்படின்றாங்க. சரி நான் கத்தலை, பொறுமையாக கேட்குறேன், எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்றாங்க. ஜிக்கி நான் அவாய்ட் பண்ணலை ஜிக்கி அப்படின்றாங்க. நீ அவாய்ட் தான் பண்ணுற ஜிம்மி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், ஆனால் நீ என்னை அவாய்ட் பண்ணுறல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேவை பார்த்து ஜிமின் தான் இப்படிலாம் இல்லை ஜேகே அப்படின்றாங்க. நீ என்னை அவாய்ட் தான் பண்ணுற ஜிம்மி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை அவாய்ட் பண்ணாத அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜிக்கே நகரை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே நகர்த்துறாங்க. ஜிம்மி நடுன்னு சொல்லிட்டு ஜிம்மினை திருப்பி அந்த வாலில் அப்படியே அடிக்கிறாங்க. ஜிக்கி வலிக்குது சொல்லிட்டு போ, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? ஜிக்கி நான் உன்னை அவாய்ட் பண்ணலை ஜிக்கி, இதுக்கு மேலே நான் அவாய்ட் பண்ணாத ஜிம்மி அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் கேட்குறேன். அன்றைக்கி டீ கூட தானே பேசிகிட்டு இருந்தேன், ஏன் டீ இன்றைக்கி காலேஜ் வரலையா? ஜிம்மி அப்புறம் டீ கூட தானே பேசிகிட்டு இருந்தேன், அவங்களே இப்போ பேசு, இப்போ எதுக்கு என்ன பிடிச்சி இப்படி பண்ணிகிட்ருக்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க ஜிக்கி நகரு அப்படின்றாங்க. எவன் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை திருப்பி பிடிச்சி நடத்துகிறாங்க. ஜிக்கி என்ன பிரச்சனை ஜிக்கி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? நீ என்னை அவாய்ட் பண்ணுறியாடா, நீ என்னை அவாய்ட் பண்ணலை, அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை நீ வந்திருந்த, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் உன்னை பார்த்து, என்னை பார்க்கறதுக்கு நீயா வந்தியா அப்படின்ட்டு. ஆமாம் நானே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் காய் அமுச்சு விட்டாரன்னு கேட்டப்போ ஆமான்னு சொல்கிறேன். ஏன் காய் அமுச்சு விட்டாருந்தானே நீ வந்த, அப்போ கூட என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ வரல ஜெய்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணந்திட்டியாக தான் இப்போ வச்சுக்கிதான். சரி நான் உன்னை அவாய்ட் பண்ணலை ஜிம்மி அப்படின்றாங்க. நானும் உன்னை அவாய்ட் பண்ணல ஜிக்கி, விடு நகரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கால் தான் வருது. இப்போ அந்த ஃபோனை தான் ஜிக்கி எடுக்கிறாங்க. இப்போ எடுத்து பார்க்குறாங்க, டே அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜிம்மி தான் கூப்பிட்டான்ல போ ஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே நகர்த்தி விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜிம்மி நில்றா அப்படின்றாங்க. ஜிம்மி பாட்டு நடந்து வந்துடுறாரு. இப்போ ஈவினிங் தான் ஜிகே தான் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஜிம்மின் காய் டே 3 பேருமே பார்க்குறாங்க. இப்போ ஜிகே தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன ஜிகே அப்படின்னு கேட்குறாங்க. என் கூட வா அப்படின்றாங்க. இல்லை நீ டீவை கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, என் கூட தானே நீ தினமும் வருவ, பரவாயில்ல நான் இன்றைக்கி காய் கூட போகிறேன், டே நீ போ அப்படின்றாங்க. இப்போ டே தான்
ஜிமின் வாடா அப்படின்றாங்க. இல்லை டே நீயே போ அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடாரு. டீ நில்றா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து கத்துறாங்க. இப்போ காய் தான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே ஜிமின் கூடயே போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க மேம் தான் எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ், உங்களுக்கு இந்த காலேஜ்க்கு இந்த கிளாஸில் இப்போ நியூ மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சம் போட்டுட்ருக்காரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுன்னு உட்காந்து சம் போட்டுட்ருக்காங்க. இப்போ காய் தான் ஏதோ பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. வலி இது தொடச்சிக்கோங்க அப்படின்றாங்க. ஓ வலிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நாங்கள் பாரு என்ன காய் பாரு அப்படின்னாங்க. யார் எலிசபெத்தா வரப்போகிறாங்க நம்ம கிளாஸுக்கு, யாராவது வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காங்க. பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இன்னும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹாய் காய்ஸ் நான் சாய் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ அவங்க மேம் தான் உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் உட்காரு யான்பு அப்படின்றாங்க. இப்போ யான்பு தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய்கிட்ட வந்து நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் சொல்கிறாங்க. இப்போ சாயான்பு தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் யான்பு நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பார்ட் ஜூன் போட பார்க்குறேன். ஸோ அகைன் சாரி.